ஹோட்டலோடைய நேம் போர்டு ஸ்விஸ் பெல் ஹோட்டல் ரெயின் ஃபாரஸ்ட் 4 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ளே இங்கே வெளியே பார்க்குற மாதிரி நிறைய பிளான்டேஷன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல். அண்ட் இது ரொம்ப சிட்டிக்கு மிடில் இருக்கிறதுனால எல்லாமே ஆக்சஸபிள் உங்களுக்கு. அண்ட் பாலிக்கு வந்த உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இங்கே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. நம்ம சென்னை சிட்டி எப்படி டிராஃபிக்காக இருக்கோ அதே அளவுக்கு இங்கேயும் டிராஃபிக்கு. இந்த ட்ரிப்பை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்தது ரோவர்ஸ் வெக்கேஷன். நீங்களும் இந்தோனேஷியா இல்லைனா வேறு ஏதாச்சும் கண்ட்ரிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே நமக்கு ரீச் ஆகிறதுக்கே லேட் ஆகிட்டதுனால நமக்கு எதுவும் பிளான் இல்லை. ஸோ சும்மா ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் ஒரு ரவுண்ட் போய்ட்டுருக்கோம். பாலியோட பஸ்ஸு இந்த ஊர் மேக்ஸிமம் வந்து ட்ராவல்னால தான் ஓடிட்டுருக்கு. ட்ராவல் அண்ட் டூரிசமில் தான் இந்த ஊரே மேக்ஸிமம் ஓடிட்டுருக்கு. டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அம்மாவா எதுக்கு ஸோ பார்த்துக்கலாவா? ₹7,500. 7,500னா 30 rupees பக்கம் வரும் இல்லையா? நம்மளுடைய ₹1 185. போட்டாச்சு. காசாக போகிற படுத்துங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே தயிரா? தயிர் எதுக்குங்க? தயிர் சாதம் பண்ணி சாப்பிட போகிறோமா என்ன? கல்ச்சர் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். ஆமாம். இஞ்சி தானே இது? இஞ்சி தக்காளி நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இதுதான் கத்தரில் கொடுத்தாங்க. ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே இருக்குண்ணா இங்கே சொன்னாங்க. ஜி திஸ் ஒன் 10,000. இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பட் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, கஷ்டம். இது நல்லா இருக்குது, நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடைக்காது. எவ்வளோ இது? 188,500. 188,500னா 18 லட்சம். அது 18 1,88,000. 1 லட்சம் கிட்ட. ஸோ 1,88,000னா நம்ம கால்குலேட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டிவைடட் பை 185, 1018 ரூபா. ஆத்தி 1018 ரூபா. 1018 ரூபா. அது பசங்க ஏதாவது வாங்கினா இங்கே வாங்கி நம்ம அந்த பிஸ்கெட் ஏதாவது வாங்கி போகிற மாதிரி இருக்கும். இல்லை இருக்கிற இடத்துல வேறு எதாவது கிடைக்கும். கிளாசிக் கம்மியா? 35,000 ஓகே தான். 35,500. 200 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். 35,500 டிவைடட் பை 185, 200 வாங்க. என்ன பண்ணுறது? டப்பா கிடைக்கும்ண்ணா. பிஸ்கெட் நல்லா இருக்கும் இல்லையோ, வி கேன் யூஸ் திஸ் டப்பா. உங்கள் வீட்டுக்கு வேணால் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் அம்மா நிறைய டப்பா யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வேண்டாம். பசங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு போகலாமா? பிஸ்கெட் விலைங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஓகே தான். 8,200 இதெல்லாம் 30 ரூபா பக்கம் தான் வருது. எது பர்ஃப்யூம் சொல்கிறேன்? ஃபீமேல் பர்ஃப்யூம். இதெல்லாம் ரூம் இது கண்ணாடி க்ளீன் பண்ணுறது. ஃபைன் பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்க. ஸ்மெல் நல்லா இருக்கும். இல்லை இதை பார்க்கலாம் தெரியுது. இதோட நல்லா திக்காக இருக்குது.
உடச்சா உடையவே உடையாது போல இருக்கு. No, you have? இதுதான் இருக்கா? என்னாச்சு? விலை அதிகம் வேணும் ஆக்சுவலி. பொரி உருண்டையை வந்து பொரி ரவுண்டாக போட்டு வச்சுருக்காங்கண்ணே. கேக் கிண்ட் ஆஃப். ஆமாம், ரைஸ் கேக்ஸ், ஹோல் கிரைன் ரைஸ் கேக்ஸ். இது என்ன 125ஆ? அப்படின்னா இதுவும் அதிகம்தான். நம்ம ஊரில் இது 30 ரூபாய்க்கு கிடைக்குமேங்க. 100 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் குவான்டிட்டி நிறைய தான் இருக்குது. சின்னதாக இருந்தால் டேஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ பெருசாக இருக்குது. கடைசி நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி போய் எதாவது வாங்கிட்டா. இது என்னது? என்னது? ஒயினா? ரோஸ் மில்கா. ரோஸ் மில்கா? ரோஸ் மில்க் எசன்ஸ். ராஸ்பெரி. போர்க்கு எல்லாமே போர்க்கு. சிக்கன் 500. ஒரு முழு கோழியே வந்து நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. அஞ்சு லெக் பீஸ் சேர்த்து. ஓ, கண்ணாடி இல்லையாங்க? கண்ணாடி இருந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே. 31250னா 290ன்றது ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. One piece 5. Kilo. How much? 100. Yeah. 5,500 Per gram. per 100 gram. That is one fish. It will come one fish. Less than 200. இல்லை 300 கிராம் போட்டுருக்காங்க. கிராப்ல அது. ஆமாம். அம்மா இல்லை, உங்களுக்கு இவ்வளோ பெருசு இருக்குது. இது என்னது? நத்தை. இது கூட சாப்பிடுவாங்களா இங்கே? நல்லா இங்கே எல்லாமே இந்த தாய்லாண்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்களா எல்லாத்தையும்? இதுதான் சாப்பிடணும். இப்போ அந்த ஊர் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக சாப்பிடக்கூடாது. பார்த்து தான் சாப்பிடணும். நம்ம ஆர்டர் பண்ணலான்னு இருக்கு. என்னது இல்லை, ஒரு கிரேஸ் ப்ரான் என்னங்க. எவ்வளோ இது? 74,500. 1/2 கிலோ. அப்படின்னா 1/2 கிலோ 74,500னா 5,000க்கு 27 ரூபா தான் வந்துச்சு. கம்மி தான். தோணி அது 400 ரூபாய் ஜி. 1/2 kg 400 ரூபா. இட்ஸ் ரியலி காஸ்ட்லி. நம்ம ஊரில் வந்து 1/4 கிலோ 40 ரூபா. எவ்வளோ ரேட் பாருங்கள். இங்கே இருக்குல்ல 18,500. 18,000. 40 ரூபா 50 ரூபா பக்கம் தான் வரும். ஓகே தான். உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் வேணுமா? இல்லை வாங்கி. 53,000. How much? 53.
சூப்பர் மார்க்கெட்லேயே சரக்குக்கு தனியாக ஒரு இடம், அங்கேயே உட்காந்து குடிக்கிறதுக்கு பார் மாதிரி ஒரு செட்டப்பும் வச்சுருக்காங்க. 2,91,000. எல்லாமே லட்சக்கணக்கில் தான் எதை எடுத்தாலும். வாங்கின 2 ஐஸ் வந்து 33,000. ஓகே, சுமார் இருக்குது. போர்ச்சுகல் 1,10,000 ரூபா. போர்ச்சுகல்னா பீஃப் இது தானே, போக் தானே. போர்ச்சுகல்னா நம்ம வீட்டில் சிக்கன் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து டக்கு சாப்பிட்றாங்க. எல்லா போர்ட்லேயும் டக்கோடைய மெனு பார்க்க முடியுது. அப்புறம் டக்கோட தலையை கூட வச்சுருக்காங்க அப்படியே. டக்கை தூக்கில் தொங்க விட்டாங்க. பாலியை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இங்கே வந்து நீங்கள் ஒருத்தர் 2 பேர் தான் வரீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து கார்லாம் ரெண்டில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பைக்கை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நல்லா சுற்றலாம். லைசன்ஸ், லோக்கல் லைசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இங்கே யார் வண்டி கேட்டாலும் கொடுக்குறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை. மாட்டலாங்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே சுற்றலாம். பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் தான். ஏறுங்க. அந்த பக்கம் நிறைய கடத்தெருவு இருக்க மாதிரி இருக்குது. அந்த பக்கம் போய்ட்டு ஏதாச்சும் ஹோட்டலில் நைட் டின்னர் பண்ண முடியும்னா பண்ணிவிட்டு ரூமில் போய் படுத்து தூங்கிடலாம். ஹக்காட்டா இக்குசா கோல்டன் ஷஃப்ரூன் ஹோட்டல் பேரை பார்த்தா இது கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இதுலேயே வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு மேலே எதுவுமே இருக்க மாதிரியே தெரியல. ஓ, இப்போ தான் ஸ்விட்சே ஆன் பண்ணுறாங்களா? Seems we are the first customer. ஒரு மாதிரி ஹார்ட்டாக இல்லை. மெனு கார்டில் இந்த மாதிரி இங்கிலீஷில் போட்டுட்டு வேறு லாங்குவேஜை காட்டியிருந்தாங்கன்னா எப்படி இப்போ வருவாங்க, யாரோ வராங்க. குவாட்டோ சீரம் மெடான் சார். என்ன நம்ம ஊர் விநாயகர் இங்கே வரைக்கும் வந்திருக்காரு. என்ன வச்சுருக்காங்க? இந்த மாதிரி ஒரு கடையை தான் நம்ம பார்த்தோம். பஸ்ஸெல்லாம் மேக்ஸிமம் காலியாக தான் போதில்லை. எல்லாருமே வந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க வாடகைக்கு. ஆமாம், இப்போ உட்காந்து என்னடா பண்ணுறேன் நீங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்க. Right? So with this, what you will have? Roti. Ayam mentega 17,000. What is that actually? What is that? Can I see that? Which one do you want to see? This The one. rice. The dish. No. Dish. No picture. I don't have no picture. Can you translate in English? Yes, this one English. Rumana tadi. ஆனால் அதுக்கு மேலே வந்து முட்டை வச்சு கொடுக்குறாங்க, ஆம்லேட்டு மிக்ஸ்ட். அது நம்ம கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது ஏதாவது
வீடியோ எடுத்தோன்னே ஓடுது, வெக்கப்படுது. எந்த ரைஸ் வாங்கினாலும் தக்காளியும் வெள்ளரிக்காயும் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் மிளகா வச்சாங்க, குட்டி மிளகா. பட்டர் சிக்கன் எப்படி இருக்குது சாப்பாடு? பட் ஓகே, இங்கே வந்து சாப்பாடுக்கு கஷ்டப்படுறது, திஸ் இஸ் மேனேஜபிள்.